வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நெல் சாகுபடியில் குறிப்பாக பார்த்தோம்னா நேரடி நெல் விவசாயம் இருக்கட்டும், நாட்டு முறை நடைமுறை நெல் விவசாயமாக இருக்கட்டும், களை மேலாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. சரிவர களைகளை சரியாக மேலாண்மை பண்ணாமல் விட்டோம்னா 40% மேலே இருக்கக்கூடிய மகசூல் அப்படிங்கிறது இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது விவசாயிகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புது ப்ராடக்ட் நிறைய பார்த்தோம் அப்படின்னா களைக்கொல்லிகள் மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பென்ஃப்ளோர் என்று அழைக்கப்படக்கூடிய டாடா நிறுவனத்தை சார்ந்த ராலிஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கக்கூடிய களைக்கொல்லி எந்த வகையில் மற்ற களைக்கொல்லியிலிருந்து சிறந்ததாக இருக்குது, இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ என்னென்ன, எந்தெந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால இது மார்க்கெட்டில் மற்றதை விட நல்ல கலை மேலாண்மையை கொடுக்குது. பர்டிகுலராக நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும், சேம் சைடில் பார்த்தோம்னா நாட்டு முறை பாவி வைக்கக்கூடிய நெல் விதைப்பாக இருக்கட்டும், சில குறிப்பான சில முறைகள் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக சிறந்த கலை கட்டுப்பாடு அப்படிங்கிறத நெல் விவசாயத்தில் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி சங்கட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெல்கம் பேக் டு சூர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். நெல் சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பிரதான முக்கியமான ஒரு பயிர் சாகுபடியாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், ப்ளஸ் காவிரி டெல்டா சொல்லக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம், காரைக்காலாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், மேற்கத்தி மாவட்டங்களில் பர்டிகுலராக ஈரோடாக இருக்கட்டும், சேம் சில பார்த்தோன்னா வட மாவட்டங்களான திருவண்ணாமலை, திண்டிவனம், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம், கடலூர், பாண்டி, இங்கெல்லாம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த ட்ராக்லாம் அதிகப்படியான நெல் சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவலாக பண்ணிட்டு இருக்கோம். டெல்டாவுக்கு அடுத்தபடியாக நெல் சாகுபடி அப்படிங்கிறது ஒரு 3 மாவட்டங்களில் ரொம்ப பீக்காக பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை ப்ளஸ் வெள்ளூர் மாவட்டம், ரெண்டாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த 2 செக்மெண்ட்லையும் ஆஃப்டர் டெல்டாக்கு அப்புறமா அதிகமான ஏக்கரேஜில் நம்ம பேடி பயிர் பண்ணிருக்கிறோம். கலை மேலாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கக்கூடிய களைக்கொல்லி அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு 6 லிட்டர் அப்படிங்கிறது பரிந்துரையாக இருக்குது. இந்த பென்ஃப்ளோர் அப்படிங்கிற களைக்கொல்லிகளை பார்த்தோம்னா 2 வகையான ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்னு சொல்லக்கூடிய 2 வகையான மருந்துகள் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஃப்ளார்பைராக்சிபன் பென்சில் அழைக்கக்கூடிய மருந்து 1.3%, ரெண்டாவது பெனாக்சுலம் அழைக்கப்படக்கூடிய மருந்து 2.1% இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓடி ஆயில் டிஸ்பர்சன் ஃபார்முலேஷன் அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஓடி அப்படிங்கிற ஆயில் டிஸ்பர்சன் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த ஓடி அப்படிங்கிற ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது மற்ற களைக்கொல்லியிலேருந்து எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது பறந்து விருந்து செயலாற்றக்கூடியது. இன்னொன்று ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மண்ணுக்குள்ள நின்று நிதானமாக மெல்ல 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 அது டார்கெட்டட் வீட்ஸை கொள்ளக்கூடியது. பயிருக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு ஏற்படாதது. இதோட யூஸ் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி நெல் விதைப்பை விட நெல் சொல்லக்கூடிய பொழுது வயல் சாகுபடிக்கும் சூட் ஆகும். ப்ளஸ் நாட்டு பாவி எடுத்து வைக்கக்கூடிய முறைகளுமே இந்த முறை சூட் ஆகும். நீங்கள் நேரடி நெல் விதைப்பாக இருக்குது, நீங்கள் சேட வயல் ஓட்டி அது மேலே நேரடி விளைவு பண்ணுறீங்க, இல்லை பொழுது வயல் ஓட்டுறீங்க அப்படின்னா 5 to 17 நாட்களுக்குள்ளே இது அப்ளை பண்ணுறதுக்கான சரியான டைம் சொல்கிறோம். இல்லை அப்படின்னா களை இலைகள் அப்படிங்கிறது 2 to 3 லீஃப் ஸ்டேஜஸில் இருக்கும் அப்படிங்கிறது சரியான பருவமாக இருக்குது. 500 மில்லி இந்த பென்ஃப்ளோர் களைக்கொல்லியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பண்ணால் மட்டும்தான் உங்கள் காடுகளில் நல்லபடியான களை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் மருந்து 1/2 லிட்டர் இருக்குது அப்படின்னா முதலே நீங்கள் நெல்லம்பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்டுட்டீங்க, நீங்கள் இந்த 2 to 3 இலை களை இருக்கும்போது ஸ்டேஜில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் தண்ணியை வடிகட்டிடணும். மருந்து அடிக்கும் போது காட்டில் கம்பல்சரி சொதன்னு தண்ணி கூட கால் வச்சா கால் போதும் இறங்கலாம், ஆனால் ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ முதலே தண்ணியை வடிகட்டிட்டு மறுநாள் அடித்து விட்டுட்டு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திருப்பி நீங்கள் தண்ணியை கட்டணும். ஐயா தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. முதல்ல நாள் தண்ணியை வடித்து விட்டுட்டு அன்றைக்கி மருந்து அடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் 24 மணி நேரம் கழிச்சா தண்ணி கட்டணும். 7 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த முறைகளை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா சிறந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது இந்த பென்ஃப்ளோர் களைக்கொல்லி உபயோகப்படுத்தும் போது கிடைக்கும். அப்ளை பண்ணுற மெத்தடில் தண்ணி கட்டக்கூடிய மெத்தடில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதோட ரிசல்ட் அப்படிங்கிறத பாதிக்கும் அப்படிங்கிற விவசாயிகள் மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா களைக்கொல்லிகள் அடிக்கும்போது 160-200 தண்ணி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதும், பேட்டரி ஸ்ப்ரேயர் இல்லை கை ஸ்ப்ரேயரில் வெட்டு நாசில் களைக்கொல்லிகளுக்கே பிரத்யேகமான நாசில் சொல்லக்கூடிய அந்த வெட்டு நாசில் ஃப்ளான் ஃபேட் நாசில் அழைக்கப்படக்கூடிய இந்த வெட்டு நாசில் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறத விவசாயிகள் மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது அடிச்சுட்டு இந்த மருந்து அடிச்சுட்டு 7 to 8 நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உரத்தை போடணும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா 2வது உரம் போடும்பொழுது உரத்து கூட மிக்ஸ் பண்ணி போட ட்ரை பண்ணுவாங்க. இது உரத்து கூட எக்காரணத்து கூட மிக்ஸ் பண்ணி போகிற களைக்கொல்லி கிடையாது. 5 to 17 நாளில் 2 to 3 இலை களை, அதிகபட்சம் நீங்கள் 2 to 4 லீஃப் ஸ்டேஜஸ் களை இருக்கும்போது இந்த மருந்து உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரங்களை போடுறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நெல்லில் முக்கியமான பிரச்சனையான எல்லா வகையான கலைகளான நீங்கள் கோரையாக இருக்கட்டும், அகண்டில கலையாகட்டும், செடி வகை கலையாகட்டும், படத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான இந்த கலைகள் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத விட எந்த அளவு இது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஓடி அப்படிங்கிற ஃபார்முலேஷன் இருக்கிறதுனால நின்று ஸ்லோவாக நீண்டு நெடுஞ்ச ஸ்லோ ஸ்டடியாக ரிலீஸ் ஆகிறது மூலமாக மண்ணில் நீண்ட நாள் அந்த கலை கட்டுப்பாடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்ஃப்ளோர் களைக்கொல்லி உள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் சொல்லக்கூடிய மருந்தோட பவர் அப்படிங்கிறது அந்த களைகளோட வேர் பகுதியிலையும் தண்டு பகுதியிலையும் இளவெளிகளையுமா ஊடுருவி
களைகளை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டுடுது அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இது கூட இப்போ நீங்கள் ஒத்தையில களைகள்னு சொல்லக்கூடிய இதுவாக இருக்கட்டும், புழு வகைகளாக இருக்கட்டும், 27 தாவர இலைகளாக இருக்கட்டும், செடி வகைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு சீர கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இது மூலமாக கிடைக்குது அப்படிங்கிற இந்த மாட்டுக்கிறது கிடையாது. நிறைய விவசாயிகள் இந்த மருந்துகளை உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லா பக்கமே கிடைக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த மாலிகுல் அப்படிங்கிறது எல்லா பக்கமே இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்தாக வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல் தான். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கீழே டீம் கமெண்ட் பண்ணதுனால, விவசாயிகள் கமெண்ட் பண்ணதுனால நாங்கள் அதை வீடியோவை போட காத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய புது ப்ராடக்ட்டை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது இனிவரும் காலங்களில் நம்ம சேனலில் வர காத்திருக்கு. நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்னு நினச்சா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது வந்து விஷயங்களை பற்றி வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவை போட காத்திருக்கும்.